ரூபா தான் வித்தியாசம். அட கொடியார போய்மாவன கரெக்டா சொல்லுது. நான் பாண்டிச்சேரியில வந்திருந்தாங்க. நீங்க எப்படிப்பட்ட நெட்வொர்க்? ஒயிட் அண்ட் ஒயிட்ல கலக்கக்கூடிய நெட்வொர்க். செல்போன் ஓபன் பண்ணா யூடியூப்ல கலக்கக்கூடிய நெட்வொர்க். பஸ்ல போனாலும் சந்தோஷமா எல்லாரும் கூட கலகலப்பா பேசக்கூடிய நெட்வொர்க். உங்களை வர்ணிச்சு உங்கள மாதிரி கலக்க முடியாதுமா. வர்ணிச்சு கௌதமி உங்களை வர்ணிக்கிறேன் சார். நான் தான் உங்களை வர்ணிக்க போறேன்ல. ஒரு நிமிடம் என்னை பாருங்கள் நடுவர் அவர்களே. என்னம்மா? ஒரு நிமிடம் என்னை பாருங்கள். நான் அடுத்த பொண்டாட்டிலாம் பார்க்கறது இல்லம்மா. ஒரு 20 நிமிஷம் வர வழியே இல்லை பாருங்க. இப்படி பார்க்க கூடாது. எங்க உடன் பிறப்பு எங்க மஞ்சள் பாருங்க நம்பர் 1. எங்க நடன அங்க பாருங்க. அப்போ நாங்க கடகுட்டி சிங்க சின்ன ரவியா பாருங்க சார். இவர்கள் 3 பேர் கண்களை பாருங்கள் நடுவர்களே. முக்கா போதை தெரிகிறது. கண்ணியம் தெரியும். வெங்கிலையா? எஸ். இவங்க எவ்வளவு பெரிய யோக்கியம்னு எனக்கு தெரியும். என் மகிட்ட கேட்டுப்பாரு. எங்க குடும்பத்தை நீங்க என்ன இப்படி பார்ப்பாங்கன்னு எனக்கு தான் தெரியும். எங்க மஞ்சள் சாதம் நினைக்காதீங்க. கறந்த பால் மாதிரி நடுவர்களே. கொஞ்சம் ஆடு பிடிச்சிட்டு உடனேதான் கருப்பா. எங்க அண்ணன்களை கண்களில் இருக்கும் கண்ணியத்தை பார்த்து என்னை பாருங்கள். நீங்க எவ்வளவு பெரிய கண்ணியம்னு எனக்கு தெரியும். 630 ரூபா கூப்பிட்டு அனுப்புனவே இவன் அவன் மோர் பாக்கெட் வாங்கியாந்து கொடுக்குறேன். எப்படி அவன் தான் மோர் பாக்கெட். இன்னும் கடலை மிட்டாய். அப்படி கண்ணியத்தை பார்த்து என்னை பாருங்கள். நீங்க 3 பேரும் பார்த்துட்டா look at me. சச்சின் நான் பேட்டு, ஜானகி நான் பாட்டு, சிவாஜி நான் ஆக்ட், பட்டிமன்ற நடுவர், தேவகோட்டை மகாராஜன் சார்னா ஸ்வீட் 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 இல்லையா? யாராவது எனக்கு சுகர் இருக்கான்னு கேட்டாங்களா? எது சக்கரையா? சுகர் மட்டும் யாரும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க சார். ஏன் நடுவர்களே? மோசமான வியாதி. எனக்கு வந்து 8 வருஷம் ஆச்சு. நான் மதுரையில தான் ஒரு டாக்டர்கிட்ட மாசம் செக் பண்றேன். அந்த ஆள் விடிய காலம் 7 மணிக்கெல்லாம் வெறும் வயிற்றுல தண்ணியை குடிச்சிட்டு வர சொன்னான் போன மாசம். போன உடனே இதுல ரத்தம் எடுத்தாங்க. எடுத்து விட்டு இது மாதிரி டீ கப்பு கொடுத்து போய் யூரின் எடுத்துட்டு வாங்க சார். நான் பாத்ரூம்ல போய் யூரின் எடுத்து சன்னல்ல வச்சு விட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு கதவை திறந்துட்டு கப்பு எடுக்கிறேன். கப்பு ஓட்டையா இருந்துட்டு பூரா ஒழுகி திருப்பி 1.5 மணி நேரம் தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துட்டேன். எப்போ வரும் நான் பரவாயில்ல. புதுசாக ஒருத்தர் டெஸ்ட் பண்ண வந்திருப்பான் போல இருக்கு. அவன்கிட்ட கப்பை கொடுத்துட்டாங்க. அவன் அங்கேருந்து தடுப்ப பிடிச்சிட்டு வரான். இன்னும் நிறுத்து பார்த்தாடா டெஸ்ட் சொல்ல போறாங்க. மாப்பிள்ளையும் அங்கே தான் கூட்டிகிட்டு போனேன். மஞ்சள் அதுக்கு சுகர். இப்போ நான் பார்த்தவொடனே நரசு 2 லிட்டர் எம்டி மிராண்டா பாட்டில் கொடுத்துட்டு போய் பிடிச்சிட்டு வாங்க சார். உள்ளேருந்து கத்துறான். நரசு நிறைஞ்சிருச்சு என்ன பண்ணுறது? நுரைய கட்டிட்டு கொண்டு வாடா அப்படின்னு அப்படி கொண்டு வந்து கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. வாழ்க்கை அப்படி சீப்பட்டு போயிட்டு பாட்டு பாட முடியும்னா பாசம் தான் முக்கியம், சொந்தம் தான் முக்கியம் சொல்ற கௌதமியால தான் சார் முடியும். அப்படியா? நீங்க 4 வச்சுக்கனே. நீங்க 5 வச்சு. சுதி சாதாரண பேச்சாளர் இல்ல, சங்கீத கலாபூர்ச்சி விருது வாங்கணும். ஆமா சார். அதனால சுதி படி தான் பாடுவாங்க. நீங்க 4 வச்சுக்கங்க, நீங்க 5 வச்சுக்கங்க. அது என்ன மணி? சுடர்மணி. மணிய மணி. சிந்தாமணி. அது இதுடா புண்ணாக்குடா. ஆலய மணி. அது என்ன? மாட்டுத்தாவணியா? போன வாரம் புரோகிராம் போனதை நினைச்சுக்கிறேன். கலைமாமணி விருது வாங்கினவங்க. அதனால சுத்திப்படி தான் பாடுவாங்க. நீங்க 5 வச்சுங்க, நீங்க 4 வச்சுங்க. ஓகே ரெடி சார். நம்ம முதல்ல எந்த ஊருக்கு போனாலும் என்னுடைய பழக்க வழக்கம் என்ன? ஒரு வெள்ளை கட்ட பையோட போறதா என்னுடைய பழக்க வழக்கம். குடுக்கறத வாங்கிட்டு வர்றது. சந்தோஷமா வாங்கிட்டு வருவேன். அப்படிதான் தேனிக்கு போன வாரம் என்ன சார் கொடுத்தாங்க? வெள்ளப்பூடு மொத்த வியாபாரிகள் சங்கம் ஆளுக்கு 4 கிலோ வெள்ளப்பூடு கொடுத்தாங்க. எடுத்துட்டு சந்தோஷமா போனேன். ஆமா. அடுத்து ஊட்டி பட்டிமன்றம் போனோம். வெள்ளை கட்ட பையோட போனேன். என்ன சார் கொடுத்தாங்க? காய்கறி மொத்த வியாபாரிகள் சங்கம் ஆளுக்கு
12 கிலோ கட்டப்பை நிறைய காய்கறி. அதே மாதிரி ஈபி ஸ்பான்சர் விருதாச்சலம் கட்டப்பையோட போனோம். என்ன சார் விருதாச்சலத்துல மின் ஊழியர்கள் சங்கத்துக்கு போனோம். ஆளுக்கு 15 பீஸ் கேரியல் கொடுத்தாங்க. எங்க பீஸ் குடிக்காத போனா கொண்டாந்து கொண்டு போனாங்க. அதையும் இந்த பிள்ளை கொண்டு வந்து கம்பியை கலத்திட்டு எடுத்து போனேன். கவலைப்படாது. வர்ற 30ஆம் தேதி தாராபுரம் செங்கல் சூளை உற்பத்தியாளர் சங்கத்துக்கு போறோம். 4 செங்கல் கொடுப்பாங்க, வாங்கிட்டு போ. இது பரவாயில்ல. வர்ற 4ஆம் தேதி நாமக்கல் போறோம். அவசியம் கட்டப்பை மட்டும் கொண்டு வராது, ஒரு பிளாஸ்டிக் கேரி கவரும் கொண்டு வா. கூட தருவாங்க. நீ வேணாம் நீ கொண்டு வா. அந்த பெரிய கவரா ஆளுயர் கவர் கொண்டு வா. அவசியம் வாங்கி. கண்டிப்பா 2 கட்டப்பை 2 கையிலும் பிடிச்சிக்கலாம். நீ அதே மாதிரி ஒரு அண்டா கொண்டு வா. கொண்டு போகணும். நாங்க 4ஆம் தேதி போறது செப்டி டேங்க் கிளீனர் செய்வோம். உறிஞ்சு குடிப்பாங்க, அப்படியே கொடுத்துட்டு வந்து என்ன அடுத்த மாசம் 12ஆம் தேதி கருத்தறுத்தல் மையம் அங்க போறோம்ல சார், பட்டிமன்றம். ஆமா. எந்த ஊர்ல எந்த கேள்வி கேட்டாலும் உங்கள மாதிரி அறிவா பதில் சொல்லவே முடியாது சார். நல்லா தர கை தட்டுங்க. அடா சார். ஆனா இவ்வளவுக்கு வந்ததே பணம் தான் முக்கியம் சொன்னாங்கல்ல மிஸ்டர் மஞ்சுநாதன் சார். அடுத்து நீங்க தான் வரீங்க. செருப்பு தேய நீங்க எல்லாம் உடைச்சாலும் செருப்பை வீட்டு வாசல்ல தான் விட முடியும், வீட்டுக்குள்ள கொண்டு போக முடியாது. ஞாபகம் வச்சீங்க. நான் சொல்றேன், நீ தெரிஞ்சுக்க. எவ்வளவுதான் பொம்பளையால சீவி சிங்காரிச்சாலும் பொட்ட முன்னாடி தான் வைக்க முடியும், பொரடியில வைக்க முடியாது. எவ்வளவுதான் உங்கள்ட்ட காசு பணம் இருக்குன்னு ஊசிய தங்கத்துல விட பண்டையில குத்திக்க முடியாது, பீரோல தான் ஞாபகம் வச்சீங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்க, எவ்வளவுதான் சவழி கடை ஓனருக்கு உள்ள வந்தாலும் பிறக்கும் போது ட்ரெஸ் இல்லாம அம்மனமா தான் பிறக்கும். நீங்க தெரிஞ்சுங்க, எவ்வளவுதான் காசு பணம் கார் பங்களா இருக்குனாலும் ட்ரெயின் ஏறினா பிளாட்ஃபார்ம் வந்தாலும் அத ஞாபகம் வச்சீங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்க, எவ்வளவுதான் உங்க அப்பா பெரிய ஆளா இருந்தாலும் சரி, பட்டிமன்றம் முகம்னா பைதுக்கி பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வந்தாகணும். நீங்க எவ்வளவுதான் கோடீஸ்வரனா இருந்தாலும் கோடியில பிறந்தாலும் 6 அடியில தான் புதைப்பாங்க, 12 அடியில புதைக்க மாட்டாங்க. ஞாபகம் வச்சீங்க. இப்ப நான் சொல்றேன் தெரிஞ்சுக்க. என்னது? பார்க்கும்போது வாங்க மாட்டோம், வாங்கும்போது பார்க்க மாட்டோம். அது என்ன? பார்ப்போம், வாங்க மாட்டோம். வாங்குவோம், பார்க்க மாட்டோம். அது என்ன சொல்லி கூட பார்ப்போம். சரியான லேடிஸா இருந்தா லட்டு இல்லையா? பார்ப்போம், வாங்க மாட்டோம். வாங்குவோம், பார்க்க மாட்டோம். அது என்ன தெரியுமா? என்ன சார்? அதுதான் சவப்பெட்டி. பாப்பா அப்ப வாங்க மாட்டான், நம்மளுக்கு வாங்குவாங்க, அப்ப நம்ம பார்க்க மாட்டோம். நீங்க அறிவாளி மாதிரி இப்ப கேள்வி கேட்டீங்க. அறிவாளி ஏன் அறிவாளி மாதிரி? சரி, அறிவாளி கேள்வி கேட்டீங்கல்ல, இப்ப நான் ஒத்த கேள்வி கேக்குறேன். பெண்கள் சார்பா கேள்வி நான் கேக்குறேன் சார். பெண்கள் எல்லாத்தையும் கேக்குறேன். நான் கேக்குற கேள்விக்கு பெண்கள் பதில் சொல்லுவாங்க. ஆனா இதே ஆண்கள் சுத்தி ரவுண்ட் கட்டி நிக்கறாங்க. ஆண்கள்ட்டி ஒத்த கேள்வி கேக்குறேன். ஒருத்தர் பதில் சொல்லிட்டா இந்த ஊர்ல எனக்கு சம்பளமே வேணாம். நீ கேளுமா? உங்க மேல சத்தியமா? கேளு நீ. ரெடி தானே? பெண்கள் மட்டும் நல்லா ஜோர கை தட்டுங்க. பெண்கள் மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. சிங்க குட்டிய சார் இந்த ஊர்ல இருக்கவங்க. பாப்பமா நான் கேக்குறேன், சர்வதேச மகளிர் தினம் என்னைக்கு? பெண்கள் வேகமா சொல்லுங்க. மார்ச் 8. நல்ல பெண்கள் ஜோர நீங்க கை தட்டுங்க. அடா. இப்ப அறிவாளிகள் தானே நீங்க? ஆமா. நீங்க